விஜயை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. நிருபரிடம் சீரிய சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். ஆனால் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்று கொடுத்துருக்க அந்த பேட்டியில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, விஜய் பற்றிய அரசியல் கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா இதற்கான பதிலை நான் பலமுறை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காரு. இருந்தாலும் இந்த நிருபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நான் சீமான் அவர்களிடம் விஜய் அவர்கள் அரசியல் வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் 2024 26 அவரோட கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவர் வரட்டும், வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் கூட இன்றைக்கும் அதே கேள்வி கேட்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அரசியலுக்கு வர்றதை பற்றின கேள்வியை ஏன்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருடைய வியூகம் என்ன அப்படிங்கிறத அவர் தான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தமிழர் வராருங்கிறத வேணால் ஏற்றுக்கலாம், ஆனால் அவர் தமிழராக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருந்தார். ஏன்னா இது என்னோட மலை, இது என்னோட நாடு அப்படின்னு, இது என்னோட காடுன்னு அத்தனை விஷயங்களையும் அவர் அந்த மாதிரி வந்து பொறுப்பாக எடுத்து பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தமிழனா பிறந்தவன் எல்லாம் தமிழன் ஆகிட முடியாது தம்பி. தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ச்சியாக யார் பாடுபடுகிறானோ அவனை தான் அப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்காரு. இந்த விஷயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருக்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க.